பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹ்வாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 44. ஹிகாயத்து. ஒரு நாள் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது அவர்களுடைய 2 கண்களிலும் கண்ணீர் வடியக் கண்டார்கள். நாயகமே, இவ்விதமாக கண்ணீர் வடிய காரணம் ஏதோ என்று வினாவினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய நான் எனும் பொய்யுள்ளமை தோன்றும் போது அந்த பொய்யுள்ளமை கொண்டு வருந்தி தௌபா செய்கின்றேன் என்று சொன்னார்கள். இதை செவியுற்ற ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அழுதவர்களாக, ஆஹா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிருதயம் அல்லாஹ் தஆலாவின் இஷ்கை கொண்டு பரிசுத்தமாயிருந்தும் தன்னை கொண்டும் இவ்விதம் இருதயம் வெடிக்கும்படி தௌபா செய்கின்றார்களே என்று கூறி தம் நிலைமையை நினைத்து அழுது கண்ணீர் வடித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் நாட்டத்தில் கூட இருமை எனும் கொடிய பாவத்தை வரவொட்டாமல் தௌபா செய்தவர்களாக இருந்தார்கள். இதுதான் இஸ்லாத்தின் அத்வைதத்தின் மாட்சியாக இருக்கும். ஷேகுமார்கள் சிஷ்யர்களுக்கு 2 காரியங்களை விளக்கி வைக்கின்றார்கள். முதலாவது, யதார்த்த வேற்றுமையை, உண்மையில் ஆண்டவன் அல்லாதது உண்டு என்பதை அவர்களின் எண்ணத்தில் இல்லாமல் ஆக்கி வைப்பது. இரண்டாவது, நம்பத்தக்க வேற்றுமையை, ஜாத்தின் சிஃபத்து வெளியாகும் தோரணையில் தோன்றும் பிரிவினையை நிலைப்படுத்தி வைப்பது. இதைத்தான் வுஜூது 1, ஜாத்து 2 என்று சில ஞானியர்கள் கூறுகின்றார்கள். முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது. முதல் பாகத்தை கல்பை கொண்டு நிர்ணயம் செய்தும் நாவால் விண்ணப்பம் செய்தும் இரண்டாம் பாகத்தையும் அவ்விதமாகவே ஒப்புக்கொள்ளாதவன் சம்பூர்ணமாக மாட்டான். ஏனெனில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்னும் முதல் பாகம் சித்தியாகிவிடும். இரண்டாம் பாகமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் சித்தியாகாது. வெளிரங்க பொருளை மட்டும் ஒப்புக்கொள்ளும் ஒரு கூட்டம் இருக்கின்றது. இது வஹ்தத்துல் வுஜூதை, ஏக உள்ளமையை ஒப்புக்கொள்வதில்லை. ஏமாற்றம் கொடுக்கும் அறிவினால் ஒவ்வொரு வஸ்துவும் வெவ்வேறானதென்று இக்கூட்டத்தினர் எண்ணுகின்றார்கள். இவர்கள் உண்மையில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறியவில்லை என்றே அர்த்தம் கொள்ளப்படும். உள்ரங்க பொருளை மட்டும் ஒப்புக்கொள்ளும் இன்னொரு கூட்டம் இருக்கின்றது. இது ஏக உள்ளமையின் சித்தாந்தத்தில் அளவுக்கு மேல் மூழ்கி வெளித்தோற்ற பதவிகளில் பேணுதலை வைப்பதில்லை. தம் அரைகுறையான அறிவினால் கற்பனை செய்து ஒவ்வொரு வஸ்துவும் ஆண்டவன் தான் என்கின்ற இக்கூட்டம் முஹம்மது ரசூலுல்லாஹுவை உண்மையில் விளங்கினதாக இல்லை என்றே அர்த்தம் கொள்ளப்படும். அன்பனே, அபுதாகிய அடியானுக்கும் ரப்பாகிய இறைவனுக்கும் இடையில் ஐனியத் மட்டும் ஓர்மை உண்டு, கைரியத் வேற்றுமை கிடையாது என்று நிராகரித்து வாதாடுபவர்கள் காஃபிர்களும் முல்ஹித் போன்றவர்களும் ஆவார்கள். காஃபிர்களும் முல்ஹிதீன்களும் ஆவார்கள். இவ்வாறே கைரியத்து எனும் வேற்றுமைதான் உண்டு என்று ஸ்திரப்படுத்தி ஐனியத் என்பதே கிடையாது, ஓர்மை என்பதே கிடையாது என்று நிராகரிப்பவர்களும் உண்டு. இவர்கள் வாஹிரான ஆலிம்களும் ஹக்கீக்கத்தை அறியாத ஃபக்கீஹ்மார்களும் ஆவார்கள். ஐனியத்தை ஒத்துக்கொண்டால் அப்துக்கும் ரப்புக்கும் இடையில் வித்தியாசமின்றி ஏகத்துவமாய்விடும் என்று இவர்கள் பயப்படுகின்றார்கள். இந்த காரணம் பற்றி இவர்களுடைய அகீதாவில் ஷிர்கே ஹஃபி எஞ்சி இருக்கின்றது. அந்தோ பரிதாபம்! ஐனியத்தை ஒத்துக்கொள்ளும் ஹகீக்கத்துக்காரர்களும் தசவுஃப்காரர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இவர்கள் அறிய மாட்டார்கள். இதன் விளக்கம் முன் கூறப்பட்ட வுஜூதியா ஷுஹூதியா என்ற தலைப்பிலே விவரமாக தரப்பட்டுள்ளது. இக்காரணம் பற்றி முடிவு யாதெனில், அப்தும் ரப்பும் ஒன்றாகி விடமாட்டார்கள். அப்து அப்துதான், ரப்பு ரப்புதான். ரப்பு அப்தாக மாட்டான், அப்து ரப்பாக மாட்டான். ஐனியத் ஒரு முகாந்தரத்தை கொண்டதாகும், கைரியத்தும் ஒரு முகாந்தரத்தை கொண்டதாகும். இரண்டுக்கும் உள்ள காரண காரியங்கள் எப்போதும் நிலைத்தே இருக்கும். ஒருபோதும் இவை ஒன்றோடொன்று கலந்துவிட மாட்டாது. மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான். அவைகளுக்கிடையிலே ஒரு தடுப்பு உண்டு,
அந்த தடுப்பை ஒன்றை ஒன்று மீறாது என்று அல் குர்ஆனிலே அத்தியாயம் 55 வசனம் 19, 20 என்பதிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆயத்தின் உட்கருத்தும் இதையே ஊர்ஜிதப்படுத்துகின்றது.